ஏ பேட்டா யாரோ 10 பேர் அடிச்சுட்டானவள நான் அடிச்ச 10 பேரும் டானு தான்டா அவனுக்கு தெரியும். ஆமா எனக்கும் தண்ணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டம். ஜென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க, லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் காட்டக்கூடாது, லேடிஸ் குளிக்கிறத காட்டக்கூடாது. டிபிஎஃப் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ் பைக்கர். ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்கோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சேன். இந்த வீடியோ யாராவது காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வெரி குட் மார்னிங். இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். போயிட்டு எங்கேயாவது குளத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே இங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு தம்பி வந்து என்னை பார்த்துட்டே இருந்தார். வீடியோ காமிச்சு நான் பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தார். சரி அதான் தம்பியோ அப்படியே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி உன் பேர் என்னடா? வெயிலாஸ். வெயிலாஸ் அவர் தம்பியே நீ? ஓகேங்க, அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே போக வேண்டியதான். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். டிபிஎஃப் இந்த தென்காசி மாவட்டத்தில் சுற்றி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி சொன்னாப்புல இன்றைக்கி எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு இடத்துக்குள்ளே நம்ம பூந்துருக்கோம். மலைக்கு பக்கத்தில் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறே இருக்காமாங்க, அங்கே தான் குளிக்க போயிட்டுருக்கோம். ஏரியாவே பயங்கரமாக இருக்குங்க, ஆஃப் ரோடெல்லாம் வந்துருச்சு. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இவர் தாங்க நம்ம தம்பி. இவர் தான் நம்ம ஃபஸ்ட் நம்மளை குளிக்கிற கூப்பிட்டு வந்திருக்காரு. ப்ரோ இன்னைக்கு எங்கெங்கே போக போகிறோம்? நம்ம டேமு, இது ஜமீன் இருந்த கோட்டை, நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்காரு. நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எனக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இந்த இடம் நீங்களே பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக மலை, அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஆறு அப்படியே ஓடிட்டுருக்கு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சுற்றி பார்க்க வேண்டியதாங்க. அதில் குளிக்கிற அலப்பறைகள்லாம் கொஞ்சம் பாருங்கள். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் ஆழமாக இருக்குன்னு தான் சொன்னார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியாதுங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கேன். ப்ரோ ஏதாச்சும் ஆச்சுன்னா காப்பாற்றிடு. ஃபஸ்ட்டு நீ குதிச்சு ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன். குதிக்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி குதிக்க போகிறாருங்க. கரெக்டாக இதுக்குள்ளே பூந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி இது வழியாக வெளியே வந்துடுவாருங்க. சரியான ஸ்பீடுங்க. இங்கே குதிச்சார், சருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நீச்சல் அடிச்சு போயிட்டாரு. நான் வந்து உள்ளே குதிச்சுன்னு வைங்க டக்குனு கீழே தான் போயிடுவேன். நான் எனக்கு நீச்சல்லாம் அடிக்க தெரியாது. நம்மளும் அப்படியே ட்ரை பண்ணுவோம். ரொம்ப உள்ளெல்லாம் போக வேணாங்க. அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அப்படிங்கிறது கிளம்ப வேண்டியதுதான். குளித்தது போதும், சும்மா அப்படியே உட்காந்து இறங்கிட வேண்டியதுதான். அப்படி போவாங்க. என்னாச்சு? சடக்குன்னு இருக்கும். அங்கே போயிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அங்கிட்டு போயிட்டு வந்தால் கரெக்டாக இருக்குமா? என்ன ஒரு சடக்குன்னு இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறேன். பயமாக இருக்கும் எனக்கு. வேணா ட்ரை இருங்க, ரொம்ப இழுக்குதெல்லாம் பார்க்குறேன். ஓ ப்ரோ என்னென்ன நல்லாவே ஆழம் ப்ரோ. சாரி, சரியான ஆழம். என்னால் அது கட்டுப்படுத்த முடியாது, அது வேறு இழுத்துட்டு போகுது என்னைய. செம்ம ஆழங்க தண்ணி. நல்லா கீழே இறங்கி பார்த்தேன், ஃபுல்லாகவே அப்படியே போய்கிட்டே இருக்குள்ள. இதெல்லாம் இறங்கினேன்னா அவ்வளோதான், நான் முடிஞ்சு போயிடுவேன். தயவு செஞ்சு வேண்டாம், வேற எங்கேயா இருந்து பக்கத்தில் எங்கேயும் கூட்டிகிட்டு போவேன். சொன்னோம்னா இங்கன்னா இப்படி இங்கே போயிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் அந்த திறமையெல்லாம் எனக்கு கிடையாது, உள்ள பூந்து வர்ற திறமையெல்லாம் எனக்கு இல்லை. அதான் இந்த சைடு குதிச்சிருங்க. இந்த சைடு ட்ரை பண்ணலாம். வழி இல்லை, இப்படி தான் குளிச்சாகணும். இதுக்கே வந்து பார்க்கணும் நல்லா மூக்குள்ளே தண்ணி ஏறிடுச்சு. ஆமாம் எனக்கும் தண்ணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்டம். அதனால தான் இந்த நிலமையில் குளிச்சுட்ருக்கேன் நான். தம்பிக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு அப்படி இல்லை. அவ்வளோதாங்க, குளிச்சாச்சு. இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படி இங்கே இருக்க ஏரியாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பார்க்க வேண்டியது. டிபிஎஃப் தம்பியே மரண பயத்தை காமிச்சிட்டு தம்பி எனக்கு. சரிங்க, அப்படி இங்கேருந்து போகலாங்க. வேண்டாம்ண்ணே பேசுகிற ஒரு டைலாக் பேசு. ஏ பேட்டா யாரோ 10 பேர் அடிச்சுட்டானவள நான் அடிச்ச 10 பேரும் டானு தான்டா அவனுக்கு தெரியும்.
அடைச்சிருக்கேன் டிபிஎஃப் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி 2 இடம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம், இன்னொரு குண்டாறு டேம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே போட்டிங்லாம் வந்து பார்த்தீங்களா இருக்குமாமா. சரி இன்றைக்கி அதை போய் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படியே கிளம்பியாச்சு. டிபிஎஃப் இவன் தான் இங்கே டைலாக் பேசிகிட்டு இருந்தான். கேஜிஎஃப் மொட்டை கேஜிஎஃப். வணக்கம்ண்ணே, எல்லாரும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிடுங்க, தூங்குங்க. உங்கள் ஸ்லாங்கில் ஏதோ ஒன்று பேசுகிறா. உங்கள் ஸ்லாங்கில் அப்படின்னா இப்போ எங்கள் ஸ்லாங்கில் நாங்கள் கோயம்புத்தூரில் நான் எப்படி இருக்கீங்கண்ணா, நல்லா இருக்கானுங்கண்ணா அந்த மாதிரி பேசுவாங்க. உங்கள் ஸ்லாங்கில் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு என்ன பேசுவேன் நீங்கள்? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா? இது நார்மல் தமிழ் மாதிரி தான் இருக்குடா. உங்கள் ஸ்லாங்கில் எங்கள் ஸ்லாங்கில் இதான் பேசுவேன். இப்படி தான் பேசுவீங்க. ஓகேங்க, அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் தம்பி இருக்குது? இன்னும் 30 கிலோமீட்டர். இன்னும் 30 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேப் போடவே இல்லை. தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூட்டுமே தெரியும். அதனால் நம்ம தம்பியை வச்சு எங்கெங்கே சுற்றி பார்க்க முடியுமோ எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துடலாங்க. இங்கே என்னென்ன இடம்லாம் மெயினாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் இருக்குது, நிறைய குளங்கள்லாம் நிறைய இருக்குது, நிறைய கோயில்கள்லாம் நிறைய இருக்குது. சுந்தரபாண்டிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இன்றைக்கி சர்ச் பண்ணி பார்த்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த சன்ஃப்ளவர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு தோட்டம் மாதிரியே இருக்குமாமாங்க. ஆனால் அது விசாரித்தேன், ஃபோன் பண்ணி விசாரித்தேன் ஒரு அண்ணா கிட்ட. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போ விளைச்சலே இல்லை, இப்போ சுத்தமாக சன்ஃப்ளவர் செடியே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அங்கே போகல. இந்த குண்டாறு டேம்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன், குற்றாலம் குண்டாறு டேம்லாம். சரி இன்றைக்கி அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஒரு பாட்டியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பாட்டி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எனக்கு கொஞ்சம் பயன்படுத்தி விட்டாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலப்பறம் நடக்கும். அது என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்சர் பண்ணி கடைசியில் அந்த கிளிப் வந்து உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக பாருங்கள், செம ஃபன்னாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக பார்த்துருங்க டிபிஎஃப். அந்த பாட்டியோட ஃபன்னு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்ம வண்டியை கொண்டு போய் முதல்ல வாட்டர் வாஷ் விடணுங்க. கன்றாவியாக மாறிடுச்சு. நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது பலன்னு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. கிட்டே நெருங்கிட்டோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடுவோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு மறுபடியும் பெட்ரோல் ஃபில் பண்ணேன். கரெக்டாக ஒரு பாயிண்ட் இருந்தது. இப்போ நான் பெட்ரோல் ஃபில் பண்ண கரெக்டாக 806 ரூபா பக்கம் பிடிச்சதுங்க. ஃபுல்லாக டாப்பில் மறுபடியும் இதை வச்சுட்டு இன்னும் 2 மாவட்டம் சேர்த்து போயிட வேண்டியதாங்க. அதனால தான் பொறுமையாக 60, 70 இதிலே தான் ஓட்டிகிட்ருக்கேன். பயங்கரமாக மைலேஜ் கிடைக்கிறோம். இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னா ரொம்ப சூடாகவும் இல்லை, ரொம்ப கூலிங்காகவும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குதுங்க. அப்படிப்பட்ட கிளைமேட்டு தான் இந்த கிளைமேட்டு. ஓகே இங்கே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐந்தருவி பார்க்க போகிறோம். இங்கே ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்காமாங்க. சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா மழையாக தான் இருக்கும். இங்கே ஏகப்பட்ட சின்ன ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படியே ஒரு சில ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் விசிட் பண்ணிவிட்டு பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடும் பாருங்கள், ரைட் சைடும் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் இப்படி லைட்டாக கேமரா திருப்புறேன். செம்மையாக இருக்கு இல்லைங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக மலை, கீழே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயல் நிலம். சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா வயல் நிலம் தான். எந்த வீடுமே இந்த சைடில் கிடையாது. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கிங் வந்தாச்சு. இங்கே ரீச் ஆகிட்டோம். நான் ஏகப்பட்ட ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கேன். எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் போயிருக்கேன். ஆனால் இந்த ஃபால்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் எதுவுமே கிடையாது. 5 லைன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவி வந்து கொட்டிகிட்டு இருக்கும். அப்படியே உங்களுக்கு கீழே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இங்கேருந்துலாம் தண்ணி வருமோ? வரலையா? இதில் நின்றுட்டு நல்லா 2 இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷராக தண்ணி வந்துட்டுருக்கு. மீதி 3 இடத்துல தண்ணியே வரல. 2 இடமா பிரிச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு. ஜென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் காட்டக்கூடாது. லேடிஸ் குளிக்கிறதெல்லாம் காட்டக்கூடாது. வெட்டிடுவேன். பரவாயில்ல. டிபிஎஃப் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் நினைப்பீங்க ஏன்டா உடனே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் கவர் பண்ண வேண்டியது இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அருவியெலாம் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே வீடியோவாக காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். பார்ட் 2வாக போனாலும் சொல்ல முடியாதுங்க. இன்னும் ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது இந்த இடத்துல. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிங் போக போகிறோம். நான் குளிக்கலாம் தான் நினச்சேன். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி நம்மளுக்கு பயங்காமிச்சு விட்டார் தண்ணிக்குள்ளே. அதனால் குளிக்கிற ஆசையை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போயிடுச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் ஒன்று இடையில பார்த்தேன். ஸோ போட்டிங் எதாவது இந்த டைமில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாங்க. போட் ஹவுஸ் வந்துட்டோம். ஓப்பனில் இருக்காத போட்டு தருவாங்களான்னு கேட்கலாங்க. தண்ணியே இல்லை, எங்கே போய் போட் ஓட்டுறது?
இறங்கு. சுத்தமாக தண்ணியே இல்லைங்க. போட் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆமாங்க, ஒரு போட்டு கூட இல்லைங்க. கீழே நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சுத்தமாக அந்த இடத்துல தண்ணியே இல்லை. போட் ஓட்டணும்னு நான் ஆசையாக வந்தேனே. சரி, ஓகே, நம்ம நினச்சது இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அடுத்ததாக ஒரு குற்றாலம் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேம் போக போகிறோம். மெயினாக அந்த போட் ஹவுஸ்க்கு வரலான்னு சொல்லி தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா தண்ணியே இல்லை, வறண்டு போய் கிடக்குது. எல்லா வாட்டர் ஃபால்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரமாலாம் இல்லை, எல்லாமே கிட்டவே தான் இருக்கும். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே தான் எல்லா வாட்டர் ஃபால்ஸுமே இருக்குதுங்க. அதனால் டக்குன்னு நம்ம போயிடலாம். இந்த ஏரியாவுக்கு வந்துட்டிங்கனாலே எல்லாத்தையும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப டைமே உங்களுக்கு ஆகாது. இங்கே வந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலத்தோட என்ட்ரன்ஸுங்க. உள்ளே ஏதோ ஒரு கோயில் இருக்காமல், இந்த கோயிலை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த குற்றாலம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி இங்கேருந்து உடனே ஜூட் ஆகுறோங்க. வாங்க போவோம். 4 o'clock கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலே திறப்பாங்க போல இருக்குது. ஸோ ஓகே, நேராக வந்து பார்த்திங்கன்னா குற்றால அருவிக்கே நம்ம போயிடலாம். ஆக்சுவலாக இது வந்து வீடியோவில் தான் நிறைய பார்த்தேன். தண்ணி பொலன்னு ஊற்றிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து நேரில் பார்த்தா தண்ணி கம்மியாக தாங்க வந்துட்டுருக்கு. வந்தாச்சு. தண்ணி எதுவும் அதிகமாக இல்லை. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சேன். அங்கே குளிக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இவங்க அப்படியே குளித்ததுக்கப்புறம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. உங்களுக்கு அந்த இடத்துலலாம் தெரியும் சின்ன சின்ன கல்வெட்டுகள், அப்புறம் சிவனோட லிங்கம்லாம் நிறையா பதிச்சிருக்காங்க அங்கே. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. இன்னும் உங்கள் பக்கத்தில் போனோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். டிவி ஃபால்ஸ்கிட்டே வந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டுகள் சொன்னாங்க. நிறையா லிங்கம் கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஆகுது. நிறைய லிங்கம், நிறைய சுவாமிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. நல்லா சில்லுன்னு இருக்குது. எனக்கு குளிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. ஆனால் வேண்டாம், நான் குளிக்க மாட்டேங்க. நல்லா இருக்குல்ல? வந்ததுக்கு மூஞ்சியாவது கழுவிக்கிறேன். ஓகேங்க, இங்கேருந்து கிளம்பலாம். இன்னும் 2-3 இடம் பார்க்க வேண்டியது இருக்குது.